நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடும். நண்பா என்ன அப்படின்னா டாக்ஸ் ஏர்ட்ராப்பை பற்றி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் இப்போதைக்கு ரீசெண்டாக அப்டேட் 2 அப்டேட் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, அதாவது டெலிகிராம் பிறந்த நாள் நேற்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் கடைசியாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான டாக்ஸை ஏர்ன் பண்ணுறதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் 14 தான் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு மேற்படி அப்டேட் போஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் டோக்கன் ஜென்ரேட்டிங் ஈவெண்ட்டில் யாரும் தேவையில்லாமல் வேறு ஏதாச்சும் டாக் டோக்கன் நினச்சி வேறு எதையும் வாங்கி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்டை போட்டு ஓகே எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது லிஸ்ட் ஆக போகுது, லிஸ்ட் ஆகும்போது லிஸ்டிங் ப்ரைஸ் இவ்வளவு இந்த மாதிரியான டீட்டெயில் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு போஸ்ட்டாக பார்த்தோம்னா டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட்டுக்கு வருது. உங்கள் வேலெட்டுன்னு சொல்லலை, மொட்டக்கட்டே பார்த்தீங்கன்னா வேலெட்டுக்கு வருது. அந்த வேலெட் மூலிமா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம், யூஎஸ்டிடியை வேணும்னா வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். அந்த டாக்ஸ் டோக்கனை உங்களோட டெலிகிராம் கான்டாக்ட் மூலியமாகவே இது நீங்கள் மற்றவங்க அனுப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் கடைசி அப்டேட்டாக வந்திருக்கே தவிர, நமக்கான டோக்கனை எப்போ கொடுக்க போகிறாங்க, அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியாகலை. அப்படின்னா மேற்படி இதை பற்றின இந்த ஏர்ட்ராப் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா உடனே நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். பார்க்காத நண்பர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான்பா, பார்த்து மறந்துடாம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அல்ட் சீசன் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆகஸ்ட் 4ஆம் தேதி. அதையுமே கண்டிப்பாக வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லி இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற அல்ட்டுக்காயெல்லாம் ரொம்ப டவுன் ஆகும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுனீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா அதில் நான் சொல்லியிருக்கிறது ஒரு பொய்யான ஆறுதலாக எதுவுமே சொல்லலை, இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் உடச்சி பேசியிருந்திருப்பேன். சரிங்களா, ரைட், ஓகேப்பா. இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நேற்று சிபிஐ டேட்டா பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல டேட்டா தான் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, பாசிட்டிவான நியூஸ் மார்க்கெட் மேலே போகலை அப்படின்னா அது கீழே தான் வரும். பேட் நியூஸ் ஒன்று மார்க்கெட் கீழே போகலன்னா அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேலே தான் போகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நீங்களாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா சிபிஐ டேட்டா ரிலீஸ் ஆன டைம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அந்த 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தது 61,350 கிட்ட இருந்தது. நியூஸ் வந்ததுக்கப்புறம் மடமடம் பார்த்தீங்கன்னா பிட்காயின் பிடிச்சி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற பாட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காந்துருக்கு. ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு வேலிட்டான ஸ்விங்கு இருக்குது. அப்படிங்கிறனால இப்போ இருக்கிற அந்த 58,000 அப்படிங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கணும்பா. அப்படியே கீழே வந்தாலும் ரொம்ப அதிகமான அளவு கீழே போகும்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வாங்குறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும். ஏன்னா அப்படி ப்ரீவியஸாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா 49,000 அப்படிங்கிற கரெக்டாக 49,000 பார்த்தோம்னா ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கும். என்ன பொறுத்தளவுக்கு பிட்காயின் பார்த்தோம்னா பாட்டம் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா 4 hour டைம் ஃப்ரேம் வச்சிருப்பேன். 1 day டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா $49,000 வந்துச்சு. அடுத்து 2-3 நாள் இந்த ஒரு 4 நாளைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் 61,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. எந்த அளவுக்கு கீழே வந்தாலும் ரெக்கவர் ஆகிறது ரொம்ப படப்படன்னு ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குது, ஈவெண்ட்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். என்னென்ன ஈவெண்ட் அப்படின்னா அதை லாஸ்ட் வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா. இந்த வீடியோவில் நான் அதை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால் ரொம்பயுமே டிப் ஆகும்னு சொல்லி நினச்சி வெயிட் பண்ணாதீங்க. வாங்காத நம்பர்களுக்கு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரைட், ஓகேன்பா. இன்றைக்கி வீடியோக்குள்ளே இப்போ தான் போக போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போதைக்கு வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய டாப் 5 மீம் காயின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மீம் காயினை பொறுத்தளவுக்கு நிறையா இருந்தாலும் அது ரிஸ்க்கும் அதிகம், ரிவார்டும் அதிகம். இருந்தாலுமே என்னோட தரப்பில் இருக்கிறதுலே பெஸ்ட்டானது ரிஸ்க் ரொம்ப 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 கம்மியாக இருக்கிற மீம் காயின்ஸ் தான் ஃபில்டர் பண்ணி ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருந்திருக்கேன். இப்போ பார்ட் 2 வீடியோவாக நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இருந்தாலும் மீம் காயின் மொத்தமாகவே ஹைப்பில் தான் நம்ம போவோம். எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா இருக்காது. இல்லை ஏதாச்சும் ஒரு வேல்ஸ் அதை எடுத்து பெரிய லெவலில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டோஜ் காயின் அப்படிங்கிறதுனால மீம் காயினில் யாருமே அதிகமான அமௌண்ட் போட வேண்டாம். அதிகபட்சமாக $10, $20, $30 நிறுத்திக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கே வாங்கி வச்சிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். செல் பண்ணுற டைம் வரும்போது நம்ம டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன்பா, கண்டிப்பாக பார்த்து எல்லோரும் ஒன்று போல் செல் பண்ணிக்கணும். ரைட், ஓகேன்பா. நம்மளோட லிஸ்ட்டில் 1வது இருக்கிற காயின் பார்த்தீங்கன்னா WIF அப்படிங்கிற காயின் தான் நண்பா. இதோட மார்க்கெட் கேப் பார்த்தோம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா $1.54 பில்லியன் இருக்குது. டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா 998 மில்லியன் இருக்குது. டோட்டல் சப்ளையும் சர்க்குலேஷன் சப்ளையும் ஈக்குவலாக இருக்குது. அப்படிங்கிறனால ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல காயின் தான். இது 8/1/2024 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்பா. ஆல் டைம் ஹையிலிருந்து -73% பார்த்தோம்னா இறங்கியிருக்கு.
இதோட லீஸ்ட் லோவில் இருந்து அதிகபட்சமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஹை வந்து பார்த்தோன்னா 8000% வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன்பா. இந்த காயின் வந்து பார்த்தோம்னா புல் மார்க்கெட் டாப் டார்கெட்டாக வந்து பார்த்தோம்னா குறைஞ்சபட்சமாக ஒரு $8 கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா மீம் காயின் கேட் சீசன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஒரு சீசனே வந்து பார்த்தீங்கன்னா வரும். அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு இது வந்து ஒரு பேட் நியூஸாக இருந்தாலும் மீம் காயின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஏறிட்டு போகும். அப்போ இதோட அவுட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு $10 வரைக்கும் நான் வந்து எதிர்பார்க்குறேன். $10 போகும் அப்படிங்கிறனால நிறையா போட்டுறாதீங்க. ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி $10, $20, $30 இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கே வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் மீம் காயின்லேயே வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஹையஸ்ட்டாக வேலையாக இருக்கக்கூடிய காயின் தான். ஏன்னா மீம் காயினில் $1 போட்டாலே ஒரு 1000 காயின் 10 லட்சம் காயின் சொல்லி கிடைக்கும். ஆனால் இதோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1.532 சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட வீடியோவில் ரெண்டாவது நான் எடுத்து வச்சுருக்க காயின் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் அப்படிங்கிற காயின் தான் நண்பா. மார்க்கெட் கேப் வந்து 269 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து ப்ரீவியஸாக இருக்கிற காயினோட எந்த அளவுக்கு கம்மி அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள். டோட்டல் சப்ளை வந்து 5 பில்லியன், சர்க்குலேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஈக்குவலாக இருக்கும். 21/11/2021 இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்பா. இது வந்து 3-4 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டோக்கன் தான். ஆல் டைம் ஹைலேருந்து -72% இப்போ வரைக்கும் கீழே இறங்கியிருக்கான்பா. இதோட அதிகபட்ச லோவாவில் இருந்து ஆல் டைம் ஹை வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது 25,000% வரைக்கும் இது ப்ரீவியஸ் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து 0.05 ரேட்டில் தான் இருக்குது. இதை நீங்கள் சின்ன அமௌண்ட்டுக்கு வாங்கி வச்சிங்கனாலே உங்களுக்கு நிறையா குவான்டிட்டி கிடைக்கும். நம்மளோட லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிறது பிட்காயின் எக்கோ சிஸ்டம் BRC20 இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான மீம் காயின் தான் நண்பா. 1000 அதாவது 1000 சாட்ஸ் அப்படிங்கிறது தான் அதோட பேர். நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் சர்ச் பண்ணி பாருங்கள். 1000 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே இது வந்து பார்த்தீங்கன்னா வரும். மார்க்கெட் கேப் வந்து $625 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டோட்டல் சப்ளை வந்து பார்த்தோம்னா 2.1 ட்ரில்லியன். சர்க்குலேஷன் சப்ளையுமே அதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஆல் டைம் ஹைலேருந்து -68% வரைக்கும் கீழே இறங்கி இருக்கானுபா. இதோட லீஸ்ட் லோவிலிருந்து ஹை வரைக்கும் அதிகபட்சமாக இது வரைக்கும் 850% தான் ரிட்டர்ன்ஸே கொடுத்துருக்கு. இது கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது ப்ரீவியஸாக சொல்லியிருந்த 2 டோக்கனை விட இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிட்காயின் எக்கோ சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரேஸே இந்த தடவை இருக்குன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அது போக வேல்யூமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. மார்க்கெட் கேப் விச் ஃபேவரபிள் ஃபால் புல்ஸ் இங்கிலீஷில் ஏதாச்சும் நம்மளும் கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தா வர மாட்டேங்குது. இந்த 625 மில்லியன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு விஷயம். அதனால் இதையுமே கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனால் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக இது வந்து முடிஞ்சு போகலை, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எனக்கு வந்து ஒரு நியூஸ் அதை வந்து கன்ஃபார்ம் சொல்லலை. எனக்கு வந்து ஒரு ஆள் சொன்னாப்புல என்ன அப்படின்னா ஷிபா இனு வந்து பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் பர்ன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாப்புல. எதிர்காலத்தில் எலான் மஸ்க் வந்து டோஜ் காயினை எடுத்து கொண்டு போன மாதிரி இதை ஏதாச்சும் ஒரு வேல்ஸ் கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹைப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட்டுமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிரிப்டோலேயே ஒரு ப்ராஜெக்டில் அதிகபட்சமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது அப்படின்னா இதைத்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். எனக்கு இல்லை, அதை ஸ்டார்டிங்கில் வாங்கினவங்களுக்கு அது எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸுங்கிறது வந்து பார்ப்போம். மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா $7.94 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மேலே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான வேல்யூ இது. அப்படினால இது ரொம்ப அதிகபட்சமான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாட்டினாலும் ஒரு சாலிடான ரிட்டர்ன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷிபா இனுல வந்து வரும். இந்த மீம் காயினை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா மற்ற காயின் மாதிரி 20-30ங்கிற மாதிரி ஏறாது. ஒரே நாளே 100%, 200% ஏறினாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. அப்படிங்கிறதுனால டோட்டல் சப்ளை வந்து பார்த்தோம்னா அது போக 589 ட்ரில்லியன் இருக்குன்பா. சர்க்குலேஷனுமே அப்படியே ஈக்குவலாக இருக்குது. இவ்வளோ லார்ஜ் குவான்டிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. 2020 இது வந்து மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் இது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. 2021-22 பீரியடில் தான் எங்கே பார்த்தாலும் ஷிபா இனு அப்படிங்கிற பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாங்கக்கூடிய ரேட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஆல் டைம் ஹைலேருந்து -85% கீழே இறங்கி இருக்குன்பா. இதில் நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் போட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். இதோட இதுக்குன்னு சொல்லி அதிகபட்ச லோன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த லோவில் இருந்து இதோட ஆல் டைம் ஹை வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். 1 வீக் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். அது நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி % வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி அதை லீஸ்ட் லோவில் வாங்கினவங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்துருக்கு. அந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் $1 போட்டிருந்தாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடச்சி வந்திருக்கும் வந்து பாருங்கள். அதனால தான் சொன்னேன், இது வரைக்கும் எனக்கு நான் கேள்விப்பட்டதுலேயே அதிகமான ரிட்டர்ன்ஸ்னால் ஒரு சாலிடான ப்ராஜெக்ட்லனா நான் வந்து ஷிபா இனு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். பார்ப்போம் ஃபியூச்சரில் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 5ஆவதாக நான் சொல்ல போகிறது வந்து ஏற்கனவே பழைய வீடியோக்குள்ளேயும் உங்களை வாங்க சொல்லியிருப்பேன். ஆனால் அப்போ இருந்த ரேட்டை விட இப்போ ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கக்கூடிய ரேட்டுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இது மற்ற மீம் காயின் மாதிரி கம்மியான விலை கிடையாது. ஆனாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், குறைஞ்சபட்சம் ஒரு குவான்டிட்டியாக முழுசாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். அது என்ன அப்படின்னா நம்மளோட லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது ORDI இருக்குது பார்த்தீங்களா, அந்த காயின் தான் நண்பா.
இதுவுமே பிட்காயின் எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான BRC20 டோக்கன். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த BRC20லாம் நீங்கள் வாங்கி ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு மூவ் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு $40 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸே பே பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இது வந்து ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் செட் ஆகாது. ஏன்னா வாங்க போகிறதே சின்ன அமௌண்ட்டுக்கு தான், அதுக்கு ஃபீஸுக்கு மட்டும் $40 கொடுத்தா நல்லா இருக்காது. அப்படின்னால ஏதாச்சும் ஒரு எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த காயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறதுமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கூட வாங்கி வச்சுக்கலாம். மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 589 மில்லியன் தான் இருக்குது நண்பா. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, புல்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரட்டான இதாக இருக்கும். டோட்டல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 21 மில்லியன், சர்க்குலேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி ஈக்குவலாக இருக்கும். 2023 இருந்தால் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு காயின் தான் இது. ஆல் டைம் ஹைலேருந்து 70% கீழே இறங்கி இருக்கிறன்பா. இதோட லீஸ்ட் லோவில் இருந்து அதாவது $2.8 வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல இருந்து $98 வரைக்கும் $91 வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. அப்போ வந்து ஓவராலாக 3300% வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து புல் மார்க்கெட் டாப் டார்கெட்டாக நான் குறைஞ்சபட்ச அளவாகவே வந்து பார்த்தோம்னா ஒரு $300 நான் எதிர்பார்க்குறேன். அப்படின்னு பார்த்தாலே இப்போ இருக்கிற இடத்துல இருந்து அது வந்து ஈஸியாக வந்து பார்த்தோம்னா 10 மடங்கு ஈஸியாக வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நீங்கள் கசன்னு போட்டு உழப்புறதை விட்டுட்டு இந்த மாதிரி இதை நீங்கள் வாங்கி வச்சுனாலும் ஒரு சாலிடான ரிட்டர்ன் கிடைக்கும். இருந்தாலுமே நம்ம ஒவ்வொரு டார்கெட் சொல்கிறத தாண்டி ஒரு டைம் வரும்போது செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எக்ஸைட் ஆகிக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக வந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் பார்த்து நான் வந்து இப்போ போஸ்ட் பண்ணுறேன், பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. காப்பி ட்ரேடிங்கில் வந்து பார்த்தோம்னா நிறையா பொசிஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ORDஐ பேஸ் பண்ணி எடுத்திருப்பேன். வாங்கினதுலேருந்து கீழே வந்துருச்சுன்னா நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஏன்னா இதோட டார்கெட் எவ்வளோ இருக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்ததை தாண்டியுமே நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். அந்த ரேட்டுக்கு போச்சுன்னா நமக்கு ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்படிங்கிறனால வாங்கினது கீழே போச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற காப்பி ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லாமே வந்து பார்த்தோம்னா பிரேக் அவுட் சிக்னல்ஸ் தான். அந்த நேரத்தில் எடுக்கும்போது ஓவரால் சென்டிமெண்ட் வார் நியூஸ் இந்த மாதிரி வந்ததுனால அது வந்து கீழே போயிருக்கும். அதுபோக எல்லாமே ரொம்ப 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 சாலிடான ப்ராஜெக்ட், புது ப்ராஜெக்ட், பைனான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது. இந்த மாதிரி பார்த்து தான் நான் வந்து பண்ணியிருப்பேன். அப்படிங்கிறனால ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது எல்லா லாஸும் ரெக்கவர் ஆகி எல்லாத்தையும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக செல் பண்ணலாம். சரிங்களா? ரைட், ஓகேன்பா. அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்ட்டாக இருந்தால் நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்பா. தேங்க்யூ, பார்ப்போம்.